வெற்றிவேல் முருகா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே நான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் பெருமைகளை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா என்னன்ட்டு, நான் வந்து எப்பொழுதுமே அங்காள பரமேஸ்வரி அம்மன் பக்தை தான் நான். ஆனாவே இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே முருகப்பெருமானை வந்து நான் வணங்கினதுலேருந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நிலையே மாறிடுச்சு. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் முதன் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதலை வச்சேன். அது பார்த்திங்கன்னா அது அப்படியே அவர் வந்து செயல்படுத்தி கொடுத்தாரு. முருகப்பெருமான் வந்து தமிழ் கடவுள். நான் வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதை வந்து அவர் வந்து ஆண் சாமி. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வேண்டுதல் எப்படி நிறைவேறும், அதாவது என்னோடய ராசிப்படி பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் தான் துணை தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் அதை அவரை கும்பிடுவேன். அவ்வளோக்கா என் மனது வந்து அதில் ரொம்ப இது இல்லை. ஆனால் வந்து இந்த சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சரி நாமளும் முருகப்பெருமானை வந்து நினச்சி முதன்முறையாக வேண்டுதல் வைப்போன்னு சொல்லிட்டு வச்சேன். அந்த வேண்டுதல் வச்சதுமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துலேயே அது வந்து பலன் கிடச்சிது. வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது வாடகை வீடு தான். அந்த சரி சொல்கிறாங்களே நம்மளும் இந்த வேண்டுதல் வைப்போன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதிப்படி ஒரு வாடகை வீட்டை வந்து எனக்கு பறவைகளுக்கு உணவு வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொந்துக்குள்ளே போய் இருந்தேன். அதுவே பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வாடகை. காத்தோட்டமே இருக்காது. வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த வேண்டுதலை வச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த வீடு எனக்கு பார்த்து கொடுத்ததும் அவரும் ஒரு முருகன் பெயர் கொண்ட ஒரு நபர் தான். தெரிஞ்ச ஒரு தம்பி தான். அவர் பேர் வேல்முருகன். அவர் அக்கா எங்கக்கா அந்த பக்கம் போகிறீங்க அப்படிங்கிறேன். இந்த மாதிரி நான் வீடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அக்கா அந்த பாரு எனக்கு ஃப்ரெண்டு வீடு தான்க்கா, மாடி தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க. அதேமாதிரி வாடகையும் கம்மியாக. இப்போ நான் குடியிருக்கும்போது வெறும் 3000 தான். உடனே என்னால் இது நம்பவே முடியல. பார்த்திங்கன்னா நான் நினச்சபடி நான் எப்படிலாம் இருக்கணுமோன்னு நினச்சனோ, சின்ன வீடாக இருந்தாலும் கூட மாடி பறவைகளுக்கு உணவு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, ஒரு செடி தொட்டி வைக்கிறது, இது மாதிரிலாம் ஆசைப்படுவேன். அது மாதிரிலாம் வந்து அமைஞ்சது எனக்கு. வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகனை ரொம்பவே நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முருகன் சரி நினச்சி வேல் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு, வெள்ளி வேல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அது வேல் விருத்தம் பாராயணம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தேன். அது வச்சுட்டு வழிபட பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் ஒவ்வொன்றா நிறைவேற்றி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, முருகக்கடவுள் வந்து முருகப்பெருமானோட திருவிழாவில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ நமக்கு வந்து ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் கூட அது வந்து முடிவில் பார்த்திங்கன்னா ஒரு நன்மையை தான் தர மாதிரி இருக்குது. அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே என்ன சொல்கிறேன்னா, முருகக்கடவுளை நினச்சி முருகா என்று சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அவர் வந்து கருணை உள்ளம் கொண்டவர். கண்டிப்பாக ஓடோடி வருவார். உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார். அதை செயல்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸு. என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் வயலூருக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு நீங்கள் என்ன சரி பைசாவே கிடையாது கையில். நல்ல வேளை சரி இலவச பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். அங்கே போய்ட்டா வயலூர் தைப்பூசத்தன்று சரியான கூட்டம். ஸோ கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அத்தனை வருஷம் நிற்கிது. எங்கேப்பா இப்படி போகிறது, நைட் ஆயிரும், முருகா எப்போ இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் வந்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டே நடந்து போயிட்டுருந்தேன். ஸோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அப்படி நடந்து வந்தவங்க ஒருத்தவங்க என்னோட நல்லா பேசிகிட்டே வந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது அவங்க வாங்க எனக்கு உள்ளே தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கோயிலுக்குள்ளே போனதுமே அவங்க ஆளை காணோம். 10 நிமிஷத்துலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வம் அவங்கள சேவிச்சுட்டு வயலூரில் உடனே 10 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டேன். என்னால் இது இன்னும் வரைக்குமே எனக்கு ஆச்சரியம் தான், நம்பவே முடியல. கோவில் வந்து அது சின்ன கோவில் தான், உங்களுக்கு வயலூர் தெரியும். ஆனால் அப்படி இருந்துமே உள்ளே போய்ட்டு அவங்கள தேடிட்டுருக்கேன், அவங்கள ஆளவே காணோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது
ஒரு வேளை முருகனே வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா, என் தம்பி எல்லாருமே சொன்னாங்க. என் கணவர் உட்பட அனைவருமே. வந்து பார்த்திங்கன்னா, அப்படியும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்னுமே எனக்கு முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எதுவாக இருந்தாலும் சரி முருகனை நினச்சிட்டு தான் வெளியே போவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் என்ன வேண்டு வேண்டி வைக்கிறேனோ அதை உடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செயல்படுத்தி தருவார் அப்பன் முருகக் கடவுள். என்ன அது மாதிரி நானும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறேன், இன்னையிலேருந்து நீங்கள் என் அப்பன் முருகக் கடவுளை நீங்கள் அவரை நினச்சி ஒரு வேண்டுதலை வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வேல் வச்சுருக்கேன், முருகக் கடவுள் படம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். வச்சு பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு 6 முகம் அருளிட்டும் அனுதினமும் ஏறுமுகம் சகலக்காரையே ஜெயப்பிரதே ஜெய ஜெய. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி எங்கேயாவது போகும்போதும் இந்த திருநாமத்தை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட அந்த பயணமும் சிறக்கும். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நடத்தி தருவார் அப்போ முருகக் கடவுள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதுக்காண்டியே நீங்கள் முருகப்பெருமானை ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.